லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம், மணி இவங்கலாம் வந்து டேட்டுக்கு போற மாரி தானே வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா எபிசோட் 69 அங்கருந்து தாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, தங்கமோட ரூம்ல லாரா அவங்க கிட்ட "அப்படி என்னதான் நடந்துச்சு டேட்ல?" அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிய வந்து ஜாக்கி அண்ட் பாண்டி பார்த்தீங்கன்னா, டேட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் வந்து டெரஸ் அப்படிங்கிறதுக்காக எப்புட்றா இங்கேருந்து கலண்டுட்டு போலாம் அப்படின்ற மாரி இவங்க ஒரு பக்கம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து எப்படியோ ஏமாத்திட்டு அங்கருந்து போயிடுவாரு. அந்த இடத்துல நம்ம ஜாக்கி இவன் என்ன விட்டுட்டு போயிருவானா? இவனுக்கு சீரியன் மேல எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? அவன்லாம் போவே மாட்டான் அப்படின்லாம் திரும்பி பார்த்துட்டு, ஐயோ போயிட்டானா? டேய் உண்மையா போயிட்டானா? அப்படிங்கிற மாரி ஒரு சீன் ஒண்ணு போயிட்டு இருக்குங்க. ஆனா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க டெரஸ்ல போயிட்டு மீட் பண்ணுவாங்க. ஆனா அங்க இது ரொம்ப அழகான எண்டிங்கா இருக்குல்ல. ஓ நம்ம வந்து லவர்ஸ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லல்ல. சரி நம்ம லவர்ஸா மட்டும் இருந்துட்டு என்னத்த பண்ணிட போறோம்? அப்படின்னு நம்ம தங்கம் கேட்பாங்க. அதுக்கு நம்ம மணி என்ன இப்படி சொல்லிட்ட? என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தங்கம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லணும். நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஓகே சொல்லணும். இந்த யூசுவலா லவர்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே அவர் போட்டுட்டு இருப்பாரு. அண்ட் நம்ம தங்கம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு பயங்கரமா பிளஷ் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா மணியை ஹக் பண்ணி கணத்துல ஒரு கிஸ் வேற வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அப்படியே கேமராவை கீழே திருப்பினா நம்ம தியோ வந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. என்னது இது அசிங்கமா இல்லையா ஒட்டு கேட்கறதுக்கு அப்படின்றப்போ, ஆமா நான் கியூபிட் இல்லையா, எப்படி அவன் வந்து இவ்வளவு ஒரு நல்ல லவர் பாயா மாறிட்டான்ல அப்படின்னு நம்ம தியோ சொல்றதுக்கு மாதையன் வந்து ஆமா ஆமா நான் லவர் பாயா கரெக்டா இருக்கேனா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள அடுத்து ஒரு கான்வர்சேஷன் போகுங்க. அடுத்து இது பத்தாதுன்னு நெக்ஸ்ட் டே மணியன் தங்கம் சிரிச்சுக்கிட்டே கிரவுண்டுக்கு பிராக்டிஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கி, வீரா, பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி வளைச்சு மணிக்கிட்ட எப்படியாவது இப்ப நீ வந்து தங்கம்கிட்ட எங்களுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டா பார்ட்னரா நான் உன் கூடவே இருக்கவா அப்படின்னு கேக்குறது. அண்ட் அடுத்து நம்ம தங்கம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன், நீ தான் கொஞ்சம் லேட்டுன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும். ஆனா அதை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பாண்டி வேற வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இப்போ இது என்டையர் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எங்கேயோ அது வந்து கனெக்டும் ஆகல, ஃபீலும் ஆகல. ஏதோ இவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த எமோஷனை வந்து கன்வே பண்றதுக்காக நிறைய சீன்ஸை வைக்கிற மாதிரி இருக்கு. பட் எதுவுமே வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மென்ட்ல போட்டுருங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த வேலுங்கிற கேரக்டர் பயங்கரமா வந்து வேற மாதிரி ஒரு ஷேட்ல வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் கோவப்படுற மாதிரி அண்ட் அவரை கேப்டன் ஆக்குனது, அடுத்து மாதையனை வந்து கேப்டன் ஆக்குனது, அந்த ஈகோ இஷ்யூ, அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ என்னன்னு தெரியல அதெல்லாம் அப்படியே விட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து மணியை கலாய்ச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துல வேலுவும் இருப்பாரு. அவரும் சிரிச்சுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது ஏதோ ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜசேகர் இருக்காரு தெரியுமா? ஸோ அவரு இந்த துரை ஃபண்ட்ஸ் ரிலேட்டடா அவர் தானே அந்த போட்டோவே வந்து லீக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து ஒருத்தர் நீங்க தான் அதை பண்ணீங்களா சார் அப்படின்னு கேட்குறப்போ, அடுத்து என்ன சார் ஆகும் இதை வச்சுட்டு அப்படின்னு கேட்குறப்போ, அது எல்லாத்தையும் இப்பவே நான் சொல்லிட்டு அதுல சுவாரஸ்யம் இருக்காதுல்ல, இந்த ஒரே ஒரு போட்டோ வச்சு நான் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்லாம் வந்து பயங்கரமா ஒரு டயலாக் அடிப்பாரு. அண்ட் இப்பதாங்க நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்மா வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. அங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எல்லாத்தோடையும் செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக அவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க. அண்ட் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா நோட்டிஃபிகேஷன் வருது. பரவாயில்லையே நிறைய லைக்ஸ் வருது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா காசுக்காக எனிமி டீம்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா வந்து ஹர்ட் ஆகுறாங்க. பட் இந்த பத்மா கேரக்டர் நம்ம என்ன நினைச்சோமோ அந்த மாதிரி இல்லாம இது வேற ஆங்கிள் கொண்டு போறாங்க. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இதுக்கு நீங்க அடுத்த 3 எபிசோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம துளசி இருக்காங்க தெரியுமா? ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கீமை அப்ரூவ் பண்ண அந்த ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரீசன்ட் பிஹேவியர்னால எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிப்ளை பண்றேன். நீ வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படிங்கிறப்ப நீ கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போறாங்க. ஸோ துளசி பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த பிரச்சனையில மாட்டிட்டு தாங்க முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எபிசோட் 69 நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 70 என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.